ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டான முறையில் நம்ம முட்டை பிரியாணி குக்கரில் செய்ய போகிறோங்க. இது நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட கொடுத்து அனுப்பலாம். வீட்டில் காய்கறி இல்லாத டைமில் அல்லது வெளியில் போய் காய்கறி வாங்க நமக்கு கஷ்டமாக இருந்தால் அந்த மாதிரி டைமில் ஒரு 2 முட்டை வீட்டில் இருந்தாவே 2 பேருக்கு இந்த முட்டை பிரியாணி ரெடி பண்ணிடலாங்க. சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு நல்லா காஞ்சிருக்கு. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நெய் நான் உருக்கி வச்சுருக்கேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ இதோட ஒரு 4-5 முந்திரி சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இது சேர்த்தும் பொழுது சாப்பாடு ரொம்ப சுவை கூடுதலாக இருக்குங்க. இதுக்கு நான் பிரியாணி மசாலா அரைச்சி வச்சுருக்கேங்க, அதுதான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். மீதி பாதி தயிர் பச்சடிக்கு வச்சுருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இது இதோட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா. நல்லா கொஞ்ச நேரம் வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இந்த டைமுக்கு நான் கொத்தமல்லி தூளும் இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சிருக்கேங்க. இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, மொத்தமாக 2 ஸ்பூனு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் போடுறதுன்னா 1 ஸ்பூன் போட்டோமா போதும். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக இதுக்கு கரம் மசாலா சேர்த்துக்க போகிறோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். சாப்பாட்டுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. மசாலாலாம் நல்லா பச்சை வாசம் போக வதங்கி வந்துருச்சுங்க. இப்போது நான் இந்த கப்பில் 1 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். சாப்பாட்டு அரிசி தான், நம்ம டெய்லி செய்கிற சாப்பாட்டு அரிசி. இதுலேயும் 2 கப் தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரணுங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுலையே சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்து தாங்க அரைச்சிருக்கேன். அதனால் நான் தனியாக பிரியாணி மசாலா போடலை. இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா தெரிஞ்சு வருதுங்க. இந்த சமயத்துக்கு நம்ம அரிசியை தண்ணி வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கோம், அது இதோட சேர்த்துக்கலாம். இந்த அரிசியை சேர்த்தோட்டி கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாங்க. உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோங்க. சாப்பாட்டுக்கு அது கரெக்டாக இருந்தால் விட்டுறலாம். இல்லை பத்தலை அப்படின்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். எனக்கு அதுவே சரியாக இருக்குது. 3 முட்டை இதோட சேர்த்துருக்கோங்க. எதுவும் கிளறக்கூடாது. இப்போ மூடி போட்டு விசில் நம்ம எப்பயும் போலவே விசில் விட்டு இறக்கிக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டுக்கலாங்க. நான் சாப்பாட்டுக்கு எப்பயும் விடுற மாதிரி விசில் 5 விசில் விடுவேன். விட்டு இறக்கிக்கலாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸு பிரியாணி ரைஸ் போடுறதா இருந்தால் தண்ணி கம்மியாக வச்சு விசில் கம்மியாக விட்டுக்கலாம். இப்போ விசில் வரட்டுங்க, பார்க்கலாம். விசில் வந்துருச்சுங்க, திறந்து பார்க்கலாம். சூப்பராக முட்டை பிரியாணி ரெடி ஆகிருக்கு. இதை அப்படியே உடையாமல் நம்ம அப்படியே ஒரு கிளறி விட்டுக்கலாங்க. பாருங்க, செம்மையாக வந்திருக்கு. சூப்பரான முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சிங்க. நம்ம வீட்டில் குழம்பு வைக்கிறதுக்கு நம்மளால் முடியல அல்லது காய்கறி வாங்கணும் அப்படிங்கிற டைமில் ஒரு 2 முட்டை இருந்தாவே போதுங்க. இந்த மாதிரி நம்ம வீட்லேயே முட்டை பிரியாணி சூப்பராக ரெடி பண்ணிடலாங்க. இது ரொம்ப சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்டான இந்த முட்டை பிரியாணியை நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.